ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டலேஷன் சீரிஸோடைய எபிசோடு 5 வரைக்கும் ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். மீதி இருக்கிற எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் தான் பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 உடனே பார்க்கறதுனால ரீகாப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்ட் 2 பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமாக எல்லாரும் உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எபிசோடு 5 முடிஞ்சு அடுத்தது எபிசோட் 6. ஸோ கதை வந்து ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. எங்கன்னா நம்ம ஜோ வந்துட்டு அவங்க பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமுக்கு போகுது. அப்படியே டேப்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனை சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பாலுன்றவரும் அந்த குவாண்டம் கண்டெய்னரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹென்ரி தாத்தா பூமியில இருந்து அந்த ஆராய்ச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. சடனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏதோ ஒன்று மோத அந்த இடமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும், பால் கையில அடிபட்டு அவர் இறந்து போவார்ல. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஜோ இருக்காங்கல்ல, அவங்க வேகமா ஒரு கண்ணாடியில மோதி செம்மையா அடிபடுது. ஸோ அவ்வளவுதான், ஜோவோட ஒரு சைடு முகம் செதஞ்சு போய் அவங்க அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இது முன்னாடி நடந்த மாதிரி இல்ல, வித்தியாசமா நடக்குது. அப்படின்னா இது ஒரு வேற ஒரு ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியில வந்து நம்ம ஜோ மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. அதே மாதிரி பாட்ல ப்ராப்ளம் வருது. எப்படி அந்த ரியாலிட்டியில நம்ம ஜோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மற்ற 3 பேரை காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி பால் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மற்ற 3 பேரை காப்பாத்தி விடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் போக வேண்டிய பாடுக்கு பேட்டரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகலான்னு போது சவுண்டு கேட்கும். பார்த்தா இறந்து போன நம்ம ஜோ இருக்காங்களா, அவங்க மிதந்துட்டு இருப்பாங்க. அப்படியே மெதுவா போய் இறந்த ஜோவுடைய கையை அவர் பிடிக்கும்போது டக்குன்னு ஜோ உயிரோட இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணும். ஸோ நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, இதே மாதிரி தான் அந்த ரியாலிட்டியில நம்ம ஜோ வந்துட்டு பாலுடைய கையை பிடிப்பாங்க. பால் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா 2 ரியாலிட்டியில இருக்கிற ஜோவும் பாலும் மீட் பண்ணிக்கிறது தான் இந்த இன்சிடென்ட். ஸோ நம்ம பால் உயிரோட இருக்கார்ல, இதை வந்து நம்ம டைம் லைன் 2ன்னு கூப்பிடலாம். ஸோ இந்த டைம் லைன் 2ல வந்து நம்ம ஜோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஜோவுடைய பொண்ணு ஆலிஸ் ரொம்ப சோகமாகி அவங்களுடைய அந்த மணி மாதிரி இருக்கிற நெக்லஸை ஒரு கிளாசட்டோடைய கதவுல மாட்டிட்டு உள்ள போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணி யாரோ அங்க வர மாதிரியே இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜோக்கு வந்து ஒரு இல்யூஷன் வரும். ஒரு காரிடார் இருக்கும், டோர்ல வந்து அந்த நெக்லஸ் இருக்குமே. ஸோ வெளியே ஃபிளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜோ தான். அகைன் டைம் லைன் 1ம் டைம் லைன் 2ம் மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ டைம் லைன் 2ல பால் எப்படியோ பாடை ரெடி பண்ணி கிளம்பலான்னு போது அது ஸ்டக் ஆயிடும். ஸோ அதுக்கு வெளியே இருந்து யாராவது மேனுவலா ரிலீஸ் பண்ணணும். ஆனா இருக்கிறது இவர் ஒரு ஆள் மட்டும் தான். சடனா அந்த பாடு ரிலீஸ் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே தெரியும். கண்டிப்பா ஜோ இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. வேற யாருன்னு இவருக்கு புரியல. ஸோ அவ்வளவுதான், பால் பூமிக்கு வந்துடுறாரு. அவர் குடும்பத்து கூட சேர்ந்துடுறாரு. எல்லாமே நல்லபடியா போகுது. ஆனா பாவம் ஜோ இறந்து போயிட்டாங்க. ஜோவுடைய சமாதிக்கு ஃப்ளவர் வைக்கலான்னு ஆளு போயிருப்பாரு. அப்போ அவர் கண்ணுக்கு நம்ம ஜோ உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியும். அதே மாதிரி தான் டைம் லைன் 1ல நம்ம ஜோவுக்கு வந்து பால் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னா டைம் லைன் 1ல இருக்கிற ஜோவும் டைம் லைன் 2ல இருக்கிற நம்ம பாலும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் 2 டைம் லைனும் மெர்ஜ் ஆகிறதுனால ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸோ அவரை டைம் லைன் 2ல நம்ம ஆலிஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கடுப்பா இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட ரேபிட் எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அது என்னோட ரேபிட் அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். நம்ம பாலோடைய பொண்ணு தான் அங்க வந்திருக்காங்களே. சோ இந்த விஷயமும் ஞாபகம் இருக்குல்ல. அகைன் டைம் லைன் 1ம் டைம் லைன் 2ம் மெர்ஜ் ஆகிருக்கு. அதனால தான் டைம் லைன் 1ல இருந்த ஆலிஸ் வந்து கண்ணாமூச்சி விளையாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு டைம் லைன் 2வை சேர்ந்த ஆலிஸ் வந்து பொம்மையை கீழே போட்டு மிதிப்பாங்க. சோ இந்த விஷயத்தை வந்து டைம் லைன் 1னை சேர்ந்த ஆலிஸ் பார்த்திருப்பாங்க. சோ டைம் லைன் 2ல இருக்கிற ஆலிஸ் வந்து அம்மா இறந்து போனதுனால ஒரு மாதிரி சைக்கோவாவே மாறிடுறாங்க. சோ நம்ம பாலும் வந்து அப்படியே சோகமா இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த இன்சிடென்ட் எல்லாமே நம்ம அந்த கேல்ன்ற குவாண்டம் கண்டெய்னரை ஆன் பண்ணும்போது தான் நடந்தது. சோ அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணவே இல்லையே, என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ பாலுக்கு எதுவும் புரியல. அப்புறம் நம்ம ஜோவுடைய வீட்டுல ஜோவுக்காக ஃபியூனரலை ஏற்பாடு பண்றாங்க. நிறைய பேர் வராங்க. நம்ம பாலு, அவரோட ஒய்ஃப், பொண்ணு, அப்புறம் நம்ம ஆலிஸ், இவங்க எல்லாருமே இருக்கும் பொழுது ஆலிஸ் அப்படியே திரும்பி பார்த்தா அங்க இன்னொரு ஆலிஸ் பயத்துல நிக்க. அப்ப அங்க ஜோ உயிரோட வந்து அங்க இருக்கிற ஆலிஸ என்னன்னு கேக்குற மாதிரிலாம் இந்த டைம் லைன் 2 ஆலிஸ் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அம்மான்னு கத்துறாங்க. சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். டைம் லைன் 1ல இருக்கிற ஆலிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு கீழே வரும்பொழுது பார்த்தா இந்த ஃபியூனரல் நடக்கிற விஷயத்த பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி தான் டைம் லைன் 2ல ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கு. அங்க டைம் லைன் 1 ஆலிஸ டைம் லைன் 2 ஆலிஸ் பார்த்திருப்பா. சோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது. டைம் லைன் 2வை சேர்ந்த ஆலிஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, காட்டுக்கு நடுவுல இருக்கிற அம்மாவோட கேபினுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல அவரும் ஆலிஸை கூட்டிட்டு அந்த கேபினுக்கு போறாரு. அவர் நம்ம பால் இருக்காருல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி யாருக்குமே தெரியலையா அப்படின்னு குழம்பி நேரா ஹென்ரிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. இப்பதான் நமக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம ஸ்டார்டிங்ல பட் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் வந்து டைம் லைன் 2வை சேர்ந்தவர். ஸோ டைம் லைன் 1ல இருக்கிறவர் ஹென்ரி, டைம் லைன் 2ல இருக்கிறவர் பட். ஸோ பட்டுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது. பால் போய் சொல்லும் பொழுதும் அவரால் எதையும் நம்ப முடியல. ஸோ பட் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையே நரகமா இருக்கு. நான் ஸ்பேஸுக்கு போகும்பொழுது அங்க
நடந்த ஒரு இன்சிடென்ட்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல, அதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு லைஃபை வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பால் என்ன சொல்றாருன்னா, யாருமே சாகவே இல்ல, அந்த 2 பேரை நீங்க காப்பாத்திட்டீங்க, நீங்க தான் பெரிய ஹீரோவே. அதுக்கப்புறமா குவாண்டம் பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சீங்க, என்ன ஸ்பேஸுக்கு அனுப்புனதே நீங்க தான், அந்த ஆராய்ச்சியை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ அந்த பட்டுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல, அவரு கன்னை எடுத்து நம்ம பாலை ஷூட் பண்ணிடுறாரு. சோ இந்த இடத்துலயே எபிசோட் 6 முடிஞ்சு அடுத்தது எபிசோட் 7. சோ கதை வந்து டைம்லைன் 2ல தான் நடக்குது. சோ டைம்லைன் 2ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி நம்ம 2னு சேர்த்துடலாம். சோ ஆலிஸ் 2 வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி ஒரு வழியா பனி படர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேபினுக்கு வந்துடுறாங்க. சோ நைட் டைம் அப்பாலாம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆலிஸ் 2க்கு வெளியே ஏதோ கார் சவுண்டு, என்னடான்னு எட்டி பார்த்தா நம்ம ஜோவும் ஆலிஸ் 1ம் அந்த இடத்துல இருக்காங்க. சோ இந்த ஆலிஸ் 2 வந்து அவங்க அம்மா ஜோ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு வேகமா கையில டார்ச் லைட் எடுத்துட்டு இந்த ஆலிஸ் 2 வந்து அந்த கேபினை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல டைம்லைன் 1ல நம்ம ஜோ இருக்காங்கல்ல, அவங்க ஆலிஸ் 1 கூட்டிட்டு அந்த கேபினுக்கு தான் வராங்க. ஸ்டார்டிங்ல இதை தான் நம்ம பார்த்திருப்போம். சோ 2 பேருமே அந்த கேபின்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜோவுக்கு தெளிவா புரியுது நம்ம இந்த டைம்லைனை சேர்ந்தவ கிடையாதுன்னு, ஏன்னா நம்ம ஜோ வந்து டைம்லைன் 2 சேர்ந்தவங்க. சோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். கடைசியா கிளைமேக்ஸ்ல நம்ம தெளிவா பார்த்துடலாம், அப்படியே கதை போகட்டும். சோ இந்த டைம்லைன் 1ல நம்ம ஜோ வந்து ஆலிஸ் 1 கிட்ட பேசுறாங்க. கடைசியா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நான் உங்ககிட்ட என்னென்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் சுத்தி காமிச்சிங்கம்மா, அதுக்கப்புறமா தோருக்கே கண்டெய்னர், இது ஏதோ குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னீங்க அப்படின்னு பொழுதுதான் நம்ம ஜோ சொல்றாங்க, அது என்னன்னே எனக்கு தெரியல, நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசவே இல்லை, அதை பேசினது வேற யாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க டைம்லைன் 2 சேர்ந்தவங்க, அந்த டைம்லைன்ல வந்துட்டு பட் இருக்காரு, அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த ஜோவுக்கு வந்து இந்த கண்டெய்னரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இவ்வளவு நேரம் இவங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரியும் அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அப்படிதான் காமிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா இந்த கண்டெய்னர்னால தான் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரி நான் அதை கொண்டு போய் கராஜ்ல வைக்கலான்னு போகும்போது தான் தூரத்துல ஆலிஸோடைய சவுண்ட் கேக்குது. யாரானா அது டைம்லைன் 2 சேர்ந்த ஆலிஸ். இதை தான் நம்ம கதையோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். தூரத்துல லைட்டோட வெளிச்சம் தெரியும். உடனே ஜோ அங்க போக ஆரம்பிப்பாங்க. டைம்லைன் 2 சேர்ந்த ஆலிஸும் திரும்ப கேபினுக்கே போலான்னு பார்த்தா திடீர்னு கேபினே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அப்பா கூட தான் வந்திருப்பாங்க. இப்போ அந்த கேபின் எம்டியா இருக்கு. பயத்துல வேகமா ஒரு கிளாசெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ அப்பதான் அந்த இடத்துக்கு ஜோ வந்திருப்பாங்க. கிளாசெட்குள்ள இருக்கிற ஆலிஸ் 2 கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே நேரா அந்த கேபினுக்கு கொண்டு வந்து குளிக்க சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் பெட்ல வந்து டைம்லைன் 1 சேர்ந்த ஆலிஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆலிஸை பார்த்த உடனே டக்குன்னு டைம்லைன் 2 ஆலிஸ் மறைஞ்சு போயிருப்பாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து டைம்லைன் 2 சேர்ந்த ஆலிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு கதை போகுது. சோ குளிச்சுக்கிட்டு இருந்த ஆலிஸ் 2 வெளியே வந்து பார்த்தா அங்க அவங்க அம்மாவை காணோம். ஏன்னா மெர்ஜாகி இருந்த அந்த 2 டைம்லைனும் திரும்ப பிரிஞ்சிருச்சு. அந்த ஆலிஸ் 2 வந்து அவங்க அப்பா கூட இருந்த அந்த கேபின்லயே இருக்காங்க. அப்பாவும் கண்ணு முழிச்சு எழுந்து ஆலிஸ் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த பொண்ணு அம்மாவை பார்த்தேன், அவங்க என்ன குளிப்பாட்டுறதுக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதை இவரு நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா டைம்லைன் 2 பொறுத்த வரைக்கும் ஜோ இறந்து போயிட்டாங்க. எங்க டைம்லைன் 1ல நம்ம ஜோ அவங்க பொண்ணை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிட்டாலேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ஆலிஸ் 1 கூட்டிட்டு ஆலிஸ் 2 தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஆலிஸ் 1 நம்ம ஜோ கிட்ட நீங்க யாரை தான் தேடுறீங்க அப்படின்னு பொழுது, நான் என்னோட உண்மையான பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆலிஸ் 1 நான் உங்க பொண்ணு கிடையாது, நீங்க உங்க உண்மையான பொண்ணு தேடுறீங்க, அப்ப நீங்க என்னோட அம்மா கிடையாதுல்ல, நான் எங்க அம்மாவை தேடணும் அப்படின்னு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. போகும்பொழுது அந்த குவாண்டம் கண்டெய்னர் இருக்குல்ல, அதெல்லாம் கீழே போட்டு போயிடுறாங்க. சோ நம்ம ஜோவும் என்னதான் அது அவங்களுடைய உண்மையான பொண்ணு இல்லைனாலும் அதுவும் ஒரு ஆலிஸ் தானே, சோ அந்த ஆலிஸ் எங்கேயாவது போய் தொலைஞ்சிட போறான்னு இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. இந்த நேரத்துல டைம்லைன் 2ல இருக்கிற நம்ம ஆலிஸ் 2 வந்து அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனா அப்பா வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆலிஸ்க்கு மனசே கேட்கல, நம்ம அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு அகைன் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆலிஸ் 2 வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அப்பா கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆலிஸ் 2 இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. சோ டைம்லைன் 1ல ஆலிஸ் 1 வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம ஜோ வந்துகிட்டு இருக்காங்க. டைம்லைன் 2ல ஆலிஸ் 2 வந்து அம்மாவை தேடி போறாங்க. நம்ம ஜோவுடைய ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. சோ இப்படி அம்மாவை தேடிட்டு போற டைம்லைன் 2 சேர்ந்த நம்ம ஆலிஸ் 2 இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் அந்த 2 டைம்லைன் மெர்ஜ் ஆனதுனால டைம்லைன் 1க்கு வந்துடுறாங்க. அந்த குவாண்டம் கண்டெய்னர் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்கல்ல, அத ஆலிஸ் 2 பாக்குறாங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு கேபின் இருக்கு, அதுக்குள்ள ஆலிஸ் 2 போக அதே மாதிரி தான் ஆலிஸ் 1 வேகமா ஓடி போனாங்கல்ல, அவங்களும் ஒரு கேபின்குள்ள போறாங்க. சோ இப்படி 2 ஆலிஸுமே ஒரே மாதிரி இருக்கிற ஒரு கேபின்குள்ள போறாங்க. அந்த கேபின்குள்ள ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே க்ளாசெட்ல போய் உட்காந்துக்கிட்டு அந்த டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி பேசும்பொழுது ஒரு ஆலிஸ் இன்னொரு ஆலிஸ் கூட பேச முடியுது. அவர் அந்த க்ளாசெட்குள்ளேயே ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கு, அந்த கண்ணாடியில 2 ஆலிஸுமே ஒருத்தர் பார்த்துக்க முடியுது. சோ இப்படி ஆலிஸ் 1ம் ஆலிஸ் 2ம் ஏதோ ஒரு கேபின்குள்ள க்ளாசெட்டுக்குள்ள அந்த டேப் ரெக்கார்டரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஜோ வந்து ஆலிஸ் 1 பின்னாடி தான் போயிருப்பாங்க. அப்படியே தேடி போகும்போது ஒரு கேபினை பாக்குறாங்க. அந்த கேபின்குள்ள போறாங்க. இது டைம்லைன் 2 சேர்ந்த கேபின். சோ திரும்பவும் சொல்றேன், நம்ம மண்டையை போட்டு குழப்பறாங்க தான்
இல்லைன்னு சொல்லல. அப்படியே கதை போகட்டும். கடைசியா என்ன நடந்ததுன்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். சோ இந்த நேரத்துல டைம் லைன் 1ல ஒரு கேபின் இருக்கும்ல, அந்த கேபினுக்கு டைம் லைன் 1 சேர்ந்த நம்ம ஜோவுடைய ஹஸ்பண்ட் வராரு. ஏன்னா நம்ம ஜோ வந்துட்டு அவரை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜோவை பிடிக்கணும், குழந்தைய காப்பாற்றணும்னு போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் இங்க வந்திருக்காரு. ஸோ டைம் லைன் 1ல ஹஸ்பண்ட் 1 கேபின்குள்ள வந்திருக்காரு. டைம் லைன் 2ல நம்ம ஜோ அந்த கேபின்குள்ள போயிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ரைட்டா ஆலிஸை கண்டுபிடிக்கணும்னு க்ளாசெட் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அங்க ஆலிஸை காணோம். வெறும் அந்த டேப் ரெக்கார்டர் மட்டும் தான் இருக்கு. ஆனா அதுல அந்த ரெண்டு ஆலிஸும் பேசுற விஷயங்கள் இவங்களுக்கு கேக்குது. ஸோ கிட்டத்தட்ட கேட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். பட் ஆனா கேட்டுக்கு பதில் ஆலிஸ் தாங்க இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த ஹஸ்பண்ட் 1க்கு வந்து புரியல. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பொண்ணை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கா, அவ பைத்தியம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கோவத்துல போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு போறாரு. ஆனா நம்ம ஜோவுக்கு நல்லா தெளிவா புரியுது, நம்ம வேற டைம் லைனுக்கு வந்திருக்கோம், சீக்கிரமா அந்த கேபினுக்கு போகணும், அங்கதான் நம்ம ஆலிஸ் இருப்பா அப்படின்னு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டேப் ரெக்கார்டரையும் அப்படியே ஆன் பண்ணி அந்த ரெண்டு ஆலிஸையும் பேசுறத கேட்டுட்டே போறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹென்றி இருக்கார்ல, அவரு அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வேகமா ஜோவை தேடி தான் வராரு. ஏன்னா அவருக்கு ஏன் கவலைனா, அந்த குவாண்டம் கண்டெய்னரை நம்ம ஜோ தானே திருடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த கண்டெய்னரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆள் வந்திருக்காரு. ஸோ இங்க நம்ம ஜோ வந்து அந்த கேபின்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி விளக்க வந்து டேபிள்ல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த விளக்கு கீழே விழுந்து அப்படியே அந்த கேபின் எரிய ஆரம்பிக்குது. ஸோ அது தெரியாம இவங்க வேகமா இன்னொரு சைடு இன்னொரு கேபின் இருக்கும்ல, வேற டைம் லைன், அதுக்கு போலான்னு போறாங்க. அந்த டேப் ரெக்கார்டர்ல ரெண்டு ஆலிஸ் பேசத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆலிஸ் 1 வந்து சொல்றாங்க, என்கிட்ட இங்க ஒரு அம்மா இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு அம்மா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா ஆலிஸ் 1க்கு தெரியும் இது நம்ம அம்மா கிடையாதுன்னு. ஸோ ஆலிஸ் 2 கிட்ட ஒரு அம்மா இருக்காங்களான்னு கேட்கும்போது தான் ஆலிஸ் 2வும் சொல்றாங்க, அம்மா இங்க இறந்து போயிட்டாங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட ஒரு அம்மா இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஆலிஸ் 1க்கும் புரிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஆலிஸ் 2 கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட உலகத்துல அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அது என்னோட அம்மா, உன் அம்மா தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜோவுக்கும் எல்லா விஷயங்களும் புரிய வருது. அப்படியே காரை நிப்பாட்டி பின்னாடி பார்த்தா அந்த விளக்கு விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல கேபின், அதை இவங்க பார்த்துட்டு வேகமா அந்த கேபினுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேபின்ல இருந்து தான் இவங்க வெளியே வந்தாங்க. உள்ள ஆலிஸ் இல்ல. ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப மர்மமா இருக்குல்ல. ஒருவேளை உள்ள ஆலிஸ் இருந்து அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டக்குன்னு உள்ள போறாங்க. பார்த்தா நெருப்புலாம் அணைஞ்சு நார்மலா இருக்கு அந்த கேபின். என்னடான்னு ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த கேபின்ல ஒரு கண்ணாடி இருக்கு. நம்ம ஜோ அந்த கண்ணாடியை பார்க்கும்பொழுது அந்த கேபின் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது டைம் லைன் 1ல அந்த கேபின் எரியுது, டைம் லைன் 2ல வந்து நார்மலா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டைம் லைனையும் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் மூலியமா நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா ரெண்டு பூனைங்க, ஒன்னு இறந்து போயிருக்கு, ஒன்னு உயிரோட இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி தெளிவா பார்த்திருப்போம், கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்களே. இப்போ இந்த கேபின் கூட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அட் த சேம் டைம் நார்மலா இருக்கு. ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. ஸோ எந்த டைம் லைன்ல கேபின் வந்து எரியுது, டைம் லைன் 1ல இருக்கிற கேபின் எரியுதா இல்ல டைம் லைன் 2ல இருக்கிற கேபின் எரியுதா அப்படின்னு எப்படி அந்த கேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு ரியாலிட்டி தெரியுமோ, அதே மாதிரி தான் நம்ம ஜோ பார்க்குற விதத்துல தான் அது மாறுமே. ஸோ ஜோ என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா க்ளாசெட்டுக்கு போறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஆலிஸ் இருக்கா. இவங்களுக்கு சந்தோஷம், அது நம்ம ஆலிஸ் தானே அப்படின்னு நினைக்கும்போது அது ஆலிஸ் 2 இல்ல, ஆலிஸ் 1 தான். என்னோட ஆலிஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் பக்கத்துல ஒரு மிரர் இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன்ல ஆலிஸ் 2 தெரியுறாங்க. நம்ம ஜோவும் அந்த ஆலிஸ் 2 பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டைம் லைன் 1ல இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் 1 இருக்கார்ல, அவரு ஜோவையும் ஆலிஸ் 1ஐயும் தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு மட்டும் கிடையாது, போலீஸ் எல்லாருமே தேடுறாங்க. நம்ம ஹென்றி தனியா வந்து அந்த கண்டெய்னர் எங்க இருக்கும் அப்படின்னு தேடும்போது தான் ஒரு வழியா அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சிடுறாரு. எங்க நம்ம ஜோ வந்து ஆலிஸ் 2 கூட பேசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ என்ன பண்றதுன்னு ஜோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த கேபின் எரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கேபின் வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டும் இருந்தது, எரியாமலும் இருந்தது. ஆனா இப்போ எரியற கேபினா மாறிடுச்சு டைம் லைன் 1ல. சோ இப்போ இவங்க டைம் லைன் 1ல இருக்காங்க. அந்த டைம் லைன்ல கேபின் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படியாவது இந்த ஆலிஸ் 1ஐ இவங்க காப்பாத்தியே ஆகணும். சோ அதனால வேகமா அந்த நெருப்புல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம ஹென்றி அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சிட்டார்ல, அப்ப பின்னாடி கேபின் எரியறத புரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா டோர் கிட்ட வராரு. இந்த நேரத்துல டைம் லைன் 2ல ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம்ல, பால் வந்துட்டு அங்க இருக்கிற பட்டு கிட்ட பேசுவாரு. பட்டுக்கு எதுவுமே தெரியாது. பட்டு வந்து பாலை ஷூட் பண்ணிடுவாரு. சோ அப்படி ஷூட் பண்ண உடனேயுமே அவ்வளவுதான், டைம் லைன் 2ல இருந்த பட்டு டைம் லைன் 1க்கு வந்துடுறாரு. டைம் லைன் 1ல இருந்த நம்ம ஹென்றி டைம் லைன் 2க்கு போயிடுறாரு. இப்ப எரியற அந்த பில்டிங்க்கு வெளியே இருக்கிறது நம்ம பட்டு தான். அவருக்கு எப்படா அந்த இடத்துக்கு வந்தோன்னு புரியல. சோ நம்ம ஜோவும் வந்து ஆலிஸ் 1 கொடுத்து இவளை கூட்டிட்டு வெளியே போங்க, என் பொண்ணை நான் காப்பாத்தணும் அப்படின்னு. ஒருவேளை ஆலிஸ் 2வும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கலாம்ல, ஆலிஸ் 2வை காப்பாத்தணும்னு இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம பட்டும் வந்து ஆலிஸ் 1 அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆலிஸ் 1 கீழே வச்சுட்டு பட் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பக்கம் டைம் லைன் 2ல இருக்கிற ஹென்ரிக்கு என்ன நம்ம கையில கன் இருக்கு, நம்ம பாலை ஷூட் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்றாரு. சோ அவங்களும் உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவருக்கு நம்ம எங்க இருக்கோனே தெரியல. உடனே அங்க இருக்கிற லெட்டரை பாக்குறாரு. அதுல அட்ரஸ் இருக்கு. சோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த லெட்டர்ல பட் அப்படின்னு போட்டிருக்கு.
சொல்றதுக்கு அப்படியே ஹென்றி ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகுறாரு. எங்க டைம்லைன் 1ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கேபின் ஃபுல்லா தேடி பார்த்தோம், ஆலிஸ் 2 கண்டுபிடிக்க முடியல நம்ம ஜோனால. அப்படியே வெளியே வராங்க. ஆலிஸ் 1 வந்து கீழே உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்களா. சோ அத பார்த்த உடனே அது ஆலிஸ் 2 தான் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. பட் தான் கீழே போட்டு போனாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துக்கு ஆலிஸ் 2 வந்துடுறாங்க. அம்மா நான் தான் உங்களோட ஆலிஸ் அப்படின்னு சொல்ல, இவன் நினைச்சா நம்ம ஜோ வந்து ஆலிஸ் 2 கூட சேர்ந்து டைம்லைன் 2க்கே போய் அங்க வாழ முடியும். ஆனா இப்ப ஆலிஸ் 1 வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, என்னதான் வேற டைம்லைனா இருந்தாலும் இதுவும் நம்ம புள்ள தானே அப்படின்னு ஆலிஸ் நீ அப்பா கிட்ட போ, நான் இந்த ஆலிஸை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆலிஸ் 2வும் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க டைம்லைன் 2 சேர்ந்த நம்ம ஜோடைய ஹஸ்பண்ட் வராரு. சோ ஆலிஸ் 2 வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க நம்ம ஜோவும் ஆலிஸ் 1 காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் டைம்லைன் 2 சேர்ந்த அந்த ஹஸ்பண்ட்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அதோட ஆலிஸ் 1 உயிர் பொழைச்சிடுறாங்க. நல்ல வேளையா ஆலிஸ் 1க்கு எதுவும் ஆகல. சோ இப்போ நம்ம ஆலிஸ் 2 கிட்ட போகலாம் அப்படின்னு ஜோ திரும்பி பார்த்தா அங்க ஆலிஸ் 2 காணோம். அப்படியே வேகமா ஆலிஸ் ஆலிஸ்னு கத்திட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன இவங்க பொண்ணு இங்க தானே இருக்கு, ஏன் ஆலிஸ் ஆலிஸ்னு கத்தணும்னு நம்ம ஜோ வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பாக்குறாங்க. சோ அவ்வளவுதான், டைம்லைன் 2ல நம்ம ஆலிஸ் 2 அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டாங்க. அவர் இனிமே இந்த மாதிரி போகாத, அம்மா இறந்து போயிட்டாங்க, அதை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைம்லைன் 1ல ஆலிஸ்க்கு உடம்பு முடியல, சோ ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. சோ இந்த இடத்துலயே எபிசோடு 7 முடிஞ்சு அண்ட் லாஸ்ட் எபிசோடான எபிசோடு 8. சோ அவ்வளவுதான், நம்ம ஜோவுக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அசைலமுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப நம்ம ஜோ கண்ணுக்கு வந்து அவங்க ஸ்பேஸ்ல பார்த்தாங்களா அந்த கொடூரமான இறந்து போன உடம்பு, அது பக்கத்திலேயே கூட வர மாதிரியே தோணுது. ஆனா ஜோ எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா ரியாக்ட் பண்ணா நம்மள பைத்தியம்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்கன்னு கம்முன்னு இருக்காங்க. சோ ஜோவுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பட் இருக்கார்ல, டைம்லைன் 2 சேர்ந்தவர் டைம்லைன் 1க்கு வந்துட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற குவாண்டம் கண்டெய்னரை பாக்குறாரு. பால் சொன்னது ஞாபகம் வருது. டைம்லைன் 1ல பால் சொல்லிருப்பார்ல இந்த மாதிரி கண்டெய்னர் ஆராய்ச்சின்னு, அப்ப இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஸை கொண்டு வந்து அப்படியே அதை அடிச்சு உடைச்சிடுறாரு. அவ்வளவுதான், எல்லா ப்ராப்ளமும் சால்வ். சோ இங்க நம்ம ஜோவுக்கு வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு நினைக்கும் போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அதை மேஜரான ஐரினா கிட்டையும் சொல்றாங்க. ஐரினாவாலையும் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அப்படியே கதை டைம்லைன் 2க்கு போகுது. அங்க நம்ம ஹென்றி இருக்காரு. எப்படா வந்தோன்னு புரியல. ஆனா ஒரு விஷயம் தெரியுது, அந்த குவாண்டம் கண்டெய்னர் தான் காரணம் அப்படின்னு. ஆனா டைம்லைன் 2ல இருந்த பட் வந்து ஆல்ரெடி ஒரு ஆங்கரை போட்டு தள்ளிட்டாரா, அதுக்கப்புறம் பாலை வேற ஷூட் பண்ணிட்டாரா. கரெக்டா அந்த நேரத்துல ஹென்றி போனதுனால இந்த பழியெல்லாம் ஹென்றி மேல விழுது. சோ ஹென்ரியும் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்க சொல்ற ஆளு வேற அந்த பட், நான் வந்து ஹென்றி. நம்பிக்கை இல்லைன்னா லை டிடெக்டரை யூஸ் பண்ணுங்க, நான் போய் சொல்றேன்னு நீங்களே கண்டுபிடிங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுங்க, என்னோட டிஎன்ஏவும் உங்களோட டிஎன்ஏவும் வேற வேற டைரக்ஷன்ல திரும்பி இருக்கும், நம்பிக்கை இல்லைன்னா அந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. சோ இப்படின்னு நம்ம ஹென்றி டைம்லைன் 2ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா டைம்லைன் 1ல இருக்கிற நம்ம பட் செம்ம ஜாலியா இருக்காரு. ஆளு பேண்ட் கூட போடுறதுல டவுசரோடவே சுத்துறாரு. எங்க நம்ம ஜோவுக்கு சில மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஐரினாவும் அங்கதான் இருக்காங்க. ஜோவும் இங்க பாருங்க, நான் ஒன்னும் மனநலம் பாதிக்கப்படல, எனக்கு இந்த டேப்லெட்லாம் வேணான்னு சொல்ல ஐரினா இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட் கிடையாது, இது பிரெக்னன்சி டேப்லெட், நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல ஜோ அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு நம்ம ஐரினா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஜோ ஸ்பேஸ்ல பார்த்த அந்த இறந்து போன ஆஸ்ட்ரோநாட் மாதிரி மாறுறாங்களா. சோ ஜோவுக்கு இப்பதான் புரிய வருது, அப்படின்னா அது நீதான். நம்ம ஜோ கிட்ட வந்து அந்த வயசான கப்பல்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து ரேடியோ சிக்னல் எல்லாம் ட்ராக் பண்ணி கேசட்ல போட்டு கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல ரஷ்யன் ஆளுங்க பேசுற மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்திருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம ஜோ சொல்ல ஐரினா அப்படியே ஷாக் ஆகி அங்க இருந்து போறாங்க. சோ நேரா அவங்க ஹென்ரிக்கு கால் பண்றாங்க. ஆனா அது ஹென்றி கிடையாது, பட்னு நமக்கு தான் தெரியும். சோ ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஐரினாவும் அது பட்னு தெரியாம ஹென்றி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸுக்கு போகும்போது ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருந்ததுல, அப்ப நம்ம பேசின எல்லா வார்த்தைகளையும் அந்த ஜோ பொண்ணு கரெக்டா சொல்றா, அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பேசும்போதுதான் நம்ம பட் ஒரு பெரிய ட்விஸ்டையே உடைக்கிறாரு. அவர் ஐரினா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆமா நம்ம ஸ்பேஸுக்கு போனோம், அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உன்னையும் இன்னொரு ஒருத்தனையும் நான் தானே காப்பாத்தினேன். அப்படியே பூமிக்கு வந்த எனக்கு பேரு புகழ் நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் உங்களை காப்பாத்தவே இல்லையா. ஐரினா நீ ஸ்பேஸ்லயே இறந்து போயிட்டியா, இன்னொருத்தரும் இறந்துட்டாரு, அதனால எனக்கு கெட்ட பேரு வந்து என்னை யாருமே மதிக்கவே இல்லை தெரியுமா. நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நான் உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றேன், ஆனா யாரும் அதை நம்பவே இல்லை, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை பைத்தியக்காரனா மாத்தி என் வாழ்க்கையே நரகமா இருந்தது. அப்புறம் என்னோட பேர் ஹென்றி, ஆனா எல்லாரும் என்ன பட்டுன்னு கூப்பிட்டு ஒருவேளை நம்ம தான் பைத்தியம் போல அப்படின்னு சொல்லி பட்டாவே வாழ ஆரம்பிச்சேன். நான் ஏதோ வேற உலகத்துல வாழ்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சடனா என்னோட உலகத்துக்கு நான் வந்தேன். எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல, ஆனா அந்த ஹென்றி உருவாக்குன அந்த கண்டெய்னர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அதை உடைச்சிட்டேன். சோ இதுக்கப்புறம் நான் எந்த உலகத்தை சேர்ந்தவனோ அங்க இருக்க போறேன், அவன் எங்க போகணுமோ அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஹென்ரின்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரு தான் உண்மையா பட்டு நம்ம பார்த்தவரு, அவரு தான் உண்மையான ஹென்றி.
சோ இவங்க ரெண்டு பேரும் அவங்க டைம் லைனை விட்டு எப்பவோ மாறிக்கிட்டாங்க. ஹென்றி பட்டாவும் பட் ஹென்ரியாவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் திரும்ப ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்திருக்காங்களே. சோ ஜஸ்ட் டயலாக்ல இந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம எண்டிங் எக்ஸ்பிளனேஷன்ல தெளிவா பார்க்கலாம். சோ இப்ப கதை டைம் லைன் 2க்கு போகுது. அங்க இருக்கிற ஹஸ்பண்ட் 2 என்ன பண்றாருன்னா, நம்ம பொண்ணு ஆலிஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அதனாலதான் இறந்து போன அம்மா உயிரோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு இருக்கிற எல்லா பொருளுமே அம்மா ஞாபகமா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு மொத்தமா பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆலிஸ் 2 என்ன பண்றாங்கன்னா, டேப் ரெக்கார்டர் மூலியமா டைம் லைன் 1ல இருக்கிற ஆலிஸ் கூட பேச முடியும்னு தெரியும்ல. சோ அதனால அந்த டேப்பை யூஸ் பண்ணி பேசுறாங்க. ஆலிஸ் 2, ஆலிஸ் நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு பேச, ஆலிஸ் 1க்கும் அந்த விஷயம் கேக்குது. ஆனா பதிலுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் நான் எங்க அம்மா கிட்ட பேசலாமா அப்படின்னு ஆலிஸ் 2 கேட்கும் பொழுது ஆலிஸ் 1 எதுவும் ரிப்ளை பண்ணலையா, ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஆலிஸ் 2 நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு புது லைஃபை வாழலாம்னு கிளம்புறாங்க. எதுக்காக ஆலிஸ் 1 பேசலாம் அப்படின்னா, ஆலிஸ் 1ஓட அம்மா டெக்னிக்கலா இறந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஜோ ஆலிஸ் 1ஓட அம்மா கிடையாது. ஆனா இருந்தாலும் அம்மான்னு ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்கல்ல. இதுவே இவங்க ஆலிஸ் 2 கூட ஜோவை பேச வச்சுட்டாங்க அப்படின்னா ஜோ ஆலிஸ் 2 கிட்ட போகணும் தான் நினைப்பாங்களே. சோ அப்படி நடக்க கூடாது, இது நம்ம அம்மா இல்லனாலும் பரவாயில்ல, இவங்க நம்ம கூட தான் இருக்கணும்னு ஆலிஸ் 1 எதுவும் ரிப்ளை பண்ணவே இல்ல. எங்க டைம் லைன் 2ல இருக்கிற நம்ம ஹென்றி அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து, சார் நீங்க வேற ரியாலிட்டி சேர்ந்தவர்லாம் கிடையாது, எங்களுக்கு இருக்கிற டிஎன்ஏ தான் உங்களுக்கும் இருக்கு, நீங்க தான் பட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோ பட் பண்ண கொலைகளுக்காக ஹென்றி இப்போ தண்டனையை அனுபவிக்க போறாரு. சோ கதை அப்படியே டைம் லைன் 1க்கு வருது. நம்ம மேஜர் ஐரினா இருக்காங்கல்ல, அவங்க ஜோ கிட்ட போயிட்டு பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. எது நடந்ததோ அது நடந்துருச்சு, நம்மளால மாத்த முடியாது அப்படின்னு பேச வச்சு நம்ம ஜோவும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க. ஆலிஸ் 1ஐயும் மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவதான் ஆலிஸ் சொல்றாங்க, நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க உங்களோட உண்மையான ஆலிஸை மிஸ் பண்றீங்க, நம்ம ரெண்டு பேருமே ஒரு வகையில ஒருத்தரை இறந்திருக்கோம், நம்ம ஏன் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்னா வாழக்கூடாது அப்படின்னு கேட்க ஜோவுக்கும் இது சரின்னு தோணுது. சோ இதுக்கப்புறம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க நம்ம மேஜர் ஐரினா இருக்காங்கல்ல, ஜோ பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அந்த ஸ்கேன் டீடைல் எல்லாம் வந்திருக்கு. உள்ள இருக்கிற குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா 2 கரு இருக்கு. அது பார்க்கிறதுக்கு நம்ம ஹென்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு, ரிசல்ட் வித்தியாசமா வந்திருக்கும்ல, 2 பார்ட்டிகளா, அதே மாதிரி தான் நம்ம ஜோவோடைய வயித்துக்குள்ள 2 கருவா இருக்கு. ஆனா வெளிய இருந்து பார்க்குற நமக்கு உள்ள இருக்கிறது 1 கருவா 2 கருவான்னு தெரியாது. எப்படி அந்த பெட்டிக்குள்ள 2 ரியாலிட்டி, பூனை உயிரோடவும் இருந்தது இறந்தும் இருந்தது. சோ அந்த பெட்டி மாதிரி தான் இப்ப நம்ம ஜோவோடைய வயிறும். அவங்க வயித்துக்குள்ள 2 குழந்தைகள் இருக்கு. டெக்னிக்கலா அது ஒரே குழந்தை தான், வேற வேற டைம் லைனை சேர்ந்த 2 குழந்தைகள் இருக்கு ஒரே டைம்ல. இந்த நேரத்துல டைம் லைன் 2ல பட் ஷூட் பண்ணார்ல நம்ம போல. சோ போல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சடனா பால் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. டக்குனு அவரோட கையை தான் நோட் பண்றாரு. நம்ம கையை தான் வெட்டிட்டாங்களே, எப்படி நமக்கு 2 கை இருக்குன்னு புரியாம குழம்புறாரு. சோ அப்படின்னா இது வேற டைம் லைனை சேர்ந்த பால். ஆனா உண்மையா ரொம்ப குழப்பறானுங்களே. அப்படியே போகட்டும் கதை. சோ டைம் லைன் 1ல நம்ம ஜோவும் இதுக்கப்புறம் அவங்க லைஃபை அவங்க ஹஸ்பண்ட் ஆலிஸ் 1 கூட சேர்ந்து நிம்மதியான ஒரு லைஃபை வாழ போறாங்க. சோ அகைன் கதை டைம் லைன் 2க்கு போகுது. மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க இறந்து போன நிலைமையில நம்ம ஜோ இருக்காங்க. சோ இவங்க தான் உண்மையிலேயே டைம் லைன் 1 சேர்ந்தவங்க. இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சைடு முகம் செதஞ்சு போயிருக்கு. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. மிதந்து வர ஒரு டேபை பிடிக்கிறாங்க. சோ இவங்க எப்படி உயிரோட இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே இந்த இடத்துலயே இந்த சீரீஸ் முடியுது. சோ அடுத்த சீசன் வரும்னு பார்த்தா அவ்வளவுதான், இந்த ஒரே சீசனோட இந்த ஷோவையே மொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்களாம். சரி அது என்னவோ, இதுதான் சீசன் 1ஓட கதை. ஆனா நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சோ உண்மையிலேயே இந்த சீரீஸ்ல என்னதான் நடந்தது அப்படின்னு டைம் லைனா மொத்தமா நம்ம தெளிவா பார்த்திடலாம். ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு எண்டிங் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்திருக்கோம். சோ கதை ஆரம்பிக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சோ 2 டைம் லைன் எடுத்துப்போம். டைம் லைன் 1, இந்த டைம் லைன் 1ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹென்றி ஐரினா இவங்க எல்லாருமே ஸ்பேஸுக்கு ஒரு ரிசர்ச் விஷயமா போறாங்க. அப்ப ஸ்பேஸ் ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம ஹென்றி இருக்காருல்ல, அவர் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துறாரு. சோ எல்லாரும் சேஃபா பூமிக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹென்ரிக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா அவர் தான் உயிர்களை காப்பாத்தினாரு அப்படின்னு. சோ இதே விஷயம் டைம் லைன் 2ல நடக்குது, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா. சோ ஸ்பேஸுக்கு நம்ம ஐரினா ஹென்றி இவங்கலாம் போறாங்க. இந்த டைம் லைன் 2ல இவர் பேரு ஹென்றி கிடையாது, பட். சோ இவங்க எல்லாரும் ஸ்பேஸ்ல ரிசர்ச் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வருது. ஆனா இந்த டைம் லைன்ல அந்த பட் இருக்காருல்ல, அவரால அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியல. இதனால ஐரினா இன்னொரு க்ரூ ஆளுங்க இறந்து போயிடுறாங்க. அதுல ஐரினாவோட உடம்பு இன்னமும் ஸ்பேஸ்ல தான் இருக்க போல. சோ அந்த சோகத்தோடவே பூமிக்கு வராங்க. நம்ம பட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவருக்கு கெட்ட பேர் வருது. அந்த கெட்ட பேரோடவே அவரு வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி டைம் லைன் 1ல நம்ம ஹென்றி ஒரு நல்ல லைஃபை வாழ்றாரு. டைம் லைன் 2ல பட் ஒரு கேவலமான லைஃபை வாழ்றாரு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹென்றி டைம் லைன் 2க்கும் பட் டைம் லைன் 1க்கும் மாறிடுறாங்க. சோ டைம் லைன் 2க்கு போன
போன ஹென்றி சொல்றாரு, நான் இவங்களெல்லாம் காப்பாத்திட்டேன், இவங்க உயிரோட வந்தாங்கன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க நம்புற மாதிரி இல்ல. ஹென்ரிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உன் பேர் ஹென்றி கிடையாது பட்னு சொல்ல, ஒருவேளை நமக்கு மென்டலா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஹென்றி நம்பி பட் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டில டைம்லைன் 2லயே அவரு வாழ ஆரம்பிக்கிறாரு. எங்க டைம்லைன் 1ல பட் வந்துட்டாருல, அவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்மள கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தானுங்க, பார்த்தா நமக்கு நோபல் பிரைஸ்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு பட் வந்துட்டு ஹென்ரியோட ஐடென்டிட்டில ரொம்ப ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ பட்டுக்கு என்ன டவுட்னா, எப்படி இதெல்லாம் மாறுச்சு? கண்டிப்பா நமக்கு மென்டல் ப்ராப்ளம் கிடையாது, ஸ்பேஸ் டைம்ல என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குவாண்டம் பிசிக்ஸ்ல இறங்கி ஆளு ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வருஷங்கள் போகி நம்ம பட்டும் அந்த குவாண்டம் கண்டெய்னரை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை பூமியில இருந்து டெஸ்ட் பண்ணா அவரால் டெஸ்ட் பண்ண முடியல, அதனால ஸ்பேஸ்ல வச்சு அதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால்ன்ற ஒரு ஆஸ்ட்ரோநாட் கிட்ட அந்த கண்டெய்னரை கொடுத்து ஸ்பேஸ்ல டெஸ்ட் பண்ண சொல்றாரு. அந்த பால் கூடவே இன்னும் நிறைய பேர்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஆளு தான் நம்ம ஜோவே. இந்த ஜோவை வந்து நம்ம ஜோ 1ன்னு சொல்லலாம், ஏன்னா டைம்லைன் 1ல தானே நடக்குது இது எல்லாமே. அந்த பாலையும் நம்ம பால் 1ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பால் 1ம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே அந்த குவாண்டம் கண்டெய்னரை வச்சு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் டைம்லைன் 2லயும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பால் 2 இருக்காரு, நம்ம ஜோ 2லாம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த குவாண்டம் கண்டெய்னர் வச்சு எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கு அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டைம்லைன் 2ல பட்ன்ற பேர்ல வாழ்றாருல நம்ம ஹென்றி, அவரு வந்து ரொம்ப டிப்ரெஸான ஒரு லைஃபை வாழ்றாரு. அதனால இந்த சயின்ஸ்ல எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம கடுப்பான ஒரு லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ சரியா இந்த நேரத்தில் டைம்லைன் 1ல இருக்கிற பால் அந்த கண்டெய்னரை ஆன் பண்ணும் பொழுது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டைம்லைன் 1ல அந்த பால் 1 அந்த கண்டெய்னரை ஆன் பண்ண உடனேயுமே டைம்லைன் 2ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐரினா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய உடம்பு டைம்லைன் 1க்கு வந்து இவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதோட டைம்லைன் 1ல இருக்கிற ஹென்றி டைம்லைன் 2க்கு போயிருப்பாரு. டைம்லைன் 2ல இருந்த பட் டைம்லைன் 1க்கு வந்திருப்பார்ல. ஏன் மாறினாங்கன்னு தெரியல. அவங்க மாறினதுக்கான ரீசன் நம்ம பால் ஆன் பண்ண அந்த கண்டெய்னர்னால தான். அதோட அந்த கண்டெய்னர்ல இருந்து வந்த எனர்ஜி டைம்லைன் 2ல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் அட்டாக் பண்ணி அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இது மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. டைம்லைன் 1ல இருக்கிற நம்ம ஜோ 1ம் பால் 1ம் அப்படியே டைம்லைன் 2க்கு போயிடுறாங்க. டைம்லைன் 2ல இருந்த ஜோ 2ம் பால் 2ம் டைம்லைன் 1க்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி டைம்லைன் 2க்கு வந்த நம்ம பால் 2 இருக்கார்ல, அவருக்கு ஒரு கை கட்டாகி அவர் இறந்து போயிடுறாரு. நம்ம ஜோ 2 மட்டும் தான் இருக்காங்களே. அதே மாதிரி டைம்லைன் 2க்கு போன நம்ம ஜோ 1 இருக்காங்கல்ல, அவங்க முகத்துல அடிபட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. பால் 1 மட்டும் தான் உயிரோட இருக்காரு. ஸோ டைம்லைன் 1ல இருக்கிற நம்ம ஜோ 2 பூமிக்கு வந்துடுறாங்க. பூமியில இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நம்ம ஜோ வந்து டைம்லைன் 2வை சேர்ந்தவங்க. ஏன்னா டைம்லைன் 2ல தான் அவங்க கார் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அவங்களுக்கு யாரு கூடவும் அஃபேர் கிடையாது. முக்கியமா அந்த குவாண்டம் கண்டெய்னரை பத்தி இந்த ஜோ 2க்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க டைம்லைன் 1க்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல கார் ப்ளூ கலர்ல இருக்கும். இவங்க யாரு கூடவும் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சண்டை போடுவாரு. அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு புரியாது. எங்க டைம்லைன் 2ல பால் தானே உயிரோட இருக்காரு, அவரு பூமிக்கு வருவாரு. அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வித்தியாசமா இருக்கிறத புரிஞ்சுப்பாரு. ஏன்னா டைம்லைன் 2ல அந்த குவாண்டம் கண்டெய்னர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ அதனால இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நேரா ஹென்றி கிட்ட போவாரு. ஸோ இவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்பதான் ஹென்ரிக்கு புரிய வரும், அப்படின்னா நமக்கு மனநோய் கிடையாது, நம்ம அவங்கள காப்பாத்திருக்கோம், நம்ம டைம்லைன் மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த குழப்பத்துல தெரியாதனமா அவரு பாலை ஷூட் பண்ணிடுறாரு. கரெக்டா இந்த நேரத்துல டைம்லைன் 1ல நம்ம ஜோவெல்லாம் வந்து கேபின் கிட்ட பிடிச்சிருவாங்க. கேபின் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ பட் வேகமா போவாரு ஆளு. அந்த நேரத்துல அந்த கண்டெய்னர் ரியாக்ட் ஆனதுனால அகைன் திரும்பவும் டைம்லைன் 2ல இருந்த நம்ம ஹென்றி அவரோட ஒரிஜினல் டைம்லைனான டைம்லைன் 1க்கு வந்துடுறாரு. 1ல இருந்த பட் டைம்லைன் 2க்கு போயிடுறாரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம்லைன் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் இந்த கண்டெய்னர் தான் அப்படின்னு ஹென்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டெய்னரை உடைச்சிடுறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் யாருமே மற்ற டைம்லைனுக்கு போக முடியாது. ஸோ ஒரு வழியா ஹென்றி அவரோட டைம்லைனுக்கு வந்துட்டாரு. அவருக்கு கிடைச்ச பேர் புகழ்லாம் அப்படியே இருக்கு. ஆனா நம்ம பட் கொலைகேஸ்ல மாட்டிட்டு ஜெயிலுக்கு போறாரு. சோ நம்ம ஜோ 2வும் இதுக்கப்புறம் நம்ம இந்த டைம்லைன்ல தான் வாழணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆலிஸ் 1 கூட இவங்க நிம்மதியா வாழ போறாங்க. அதோட டைம்லைன் 2ல வந்து பால் 1க்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிக்கும் பொழுது என்னடா நமக்கு கை இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவாரு. மேபி பால் 1 வந்து இறந்து போயிருக்கணும். அவரோட கான்சியஸ்னஸ்ல இப்ப திரும்ப பால் 2வே வந்திருக்கணும். அண்ட் கடைசியா நமக்கு ஜோ 1 டைம்லைன் 1ல இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த சீசனுக்கு ஒரு லீடு நம்ம ஜோ 2வும் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த கதையை வேற லெவலில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவ்வளோதான், மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எது என்னவோ இந்த சீசன் 1 பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதுதான். எப்பப்பெல்லாம் அந்த கண்டெய்னர் ரியாக்ட் ஆகுதோ அப்போ 2 டைம்லைனும் மெர்ஜ் ஆகுது. வேற வேற டைம்லைன்ல இருக்கிறவங்க ஒருத்தர் பார்த்துக்க முடியுது. ஸோ இதுதான் இந்த சீரிஸோட முழு கதை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.